ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். சீக்கிரத்தில் டயசிஸ்க்கு எலெக்ஷன் வருகிறது. இப்போமே அநேக சர்ச்சஸில் வாக்காளர்களின் பெயர் பட்டியல் ஒட்டப்பட்டாகிவிட்டது. ஒருவேளை நம்முடைய பெயர் இல்லைன்னா தவறு கிடையாது, செக் பண்ணலாம். பெயர் இல்லைன்னா அதுக்குரிய உரிய சான்றுகளை கொடுத்து என்னோடய பெயரை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் சேர்த்து கொள்வார்கள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோல் சில மாதங்களுக்கு முன்னர் SIR அப்பவும் பாருங்கள், அடிக்கடி என்னுடைய மனைவியின் பெயர் மறுபடியும் விடுபட்டது. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது பெயரை சேர்த்துடணும். திரும்ப ட்ரை பண்ணி சேர்த்தாச்சு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்முடைய பெயர் விடுபட்டால் அதை சேர்த்து கொள்ளணுங்கிற ஆவல் எவ்வளோ அதிகமாக நமக்கு இருக்கிறது. அது ஓட்டு போடுவதற்காகவும் இருக்கலாம், டயசிஸில் வாக்காளர் பட்டியல் அதுக்காகவும் இருக்கலாம். இன்னும் நிறைய காரியங்களை நம்முடைய பெயரை எவ்வளையாவது சேர்ப்பதற்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். எங்கள் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள், ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் எங்கே தள்ளப்படுகிறான்? அக்னி கடல். அப்போ இங்கேயும் ஜீசஸ் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் யோவான் மூலம். நரகம் எப்படிப்பட்ட இடம்? அக்னி கடல் போன்றது. கடலிலே தண்ணீர் இருக்கிறது, ஆனால் நரகமும் கடலுக்கு தான் ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே தண்ணீர் இருக்காதாம், அக்னி இருக்குமா, கடல் போல இருக்கும். அப்படின்னு வேணா எழுதிக்கோங்க, நரகம் என்பது அக்னி கடல் போன்றது. அங்கே யாரை தள்ளி போடுகிறார்? ஜீவ புத்தகத்திலே பெயர் இல்லாதவர்களை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கேட்டு பாருங்கள், ஆண்டவரே என் பெயர் எழுதிட்டிங்களா, என் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கா? நீங்கள் கேளுங்க, அவர் சொல்லுவார். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கேட்கும்போது, அது ஏசப்பா நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்களான்னு கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை தர்றார். நான் இருக்கேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அதுபோல் நீங்கள் கேளுங்க, என் பிள்ளை, என் மகன் அல்லது என் கணவன், என் மனைவி அல்லது என் பேர் நீங்கள் எழுதிட்டீங்களா ஆண்டவரே ஜீவ புத்தகத்தில்? கேளுங்க, ஆவியானவர் உங்களோட பேசுவார். அப்படி ஆவியானவர் பேசுவது போலவே எனக்கு தெரியலையே, என் பேர் இருக்கா இல்லையானே தெரியலையே, சந்தேகமாக இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்தில் மண்டியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, எழுதுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, எழுதிடுவார்.